Hello friends, welcome to Mahi Kitchen Tamil. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா kongunattu ஸ்டைல் மட்டன் வறுவல் தாங்க செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்காக குக்கர்ல நல்லா க்ளீன் பண்ணிட்டு மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் பாத்தீங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கிங்க. இப்போ அது கூடவே வந்து நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. மட்டன் வெந்துடுச்சுங்க. அடுத்ததான் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடானது கருவேப்பிலை, அது கூடவே 2 பச்சை மிளகாய், பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக 1 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்குனுங்கிறதுலாம் இல்லைங்க, லைட்டாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு நல்லா அது வதக்கி விட்டுக்குங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் சேர்க்க ஆரம்பிக்கலாம். மட்டன் வந்து நம்ம வேக வச்சுட்டு அப்படியே சேர்க்கல, வேக வச்சதுக்கப்புறம் குழம்பு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அந்த குழம்புல இருக்க கறியை எடுத்து அதில் சேர்த்துருக்கோம். அந்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐ கார்டில் கொடுத்துருக்க, செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மட்டன் வறுவலுக்கு வேறு எந்த மசாலா பொருள் நம்ம சேர்க்க போகிறோம்ல, வச்ச மட்டன் குழம்புலேருந்து 2 கரண்டி அளவுக்கு இதில் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த குழம்பு சேர்த்து நம்ம மட்டன் வறுவல் செய்யும்போது மட்டன் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு செக் பண்ணி பார்த்துங்க. உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துங்க. ஏன்னா நம்ம குழம்புலேருந்து அந்த கறியை எடுத்துருக்கிறதுனால அதிலே உப்பு இருக்கும், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழம்புல போட்ட கறியை விட வறுத்து சாப்பிட்ற கறி தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு சில டைமில் நம்ம வந்து என்ன செய்வோம், குழம்புல வந்து அதிகமாக கறி போட்டிருப்போம், அது வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இது மாதிரி வறுத்து கொடுத்து பாருங்கள், கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது, அந்தளவுக்கு காலி பண்ணிவிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு எல்லாமே நல்லா வற்றி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லி தழை தூவி நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான கொங்குநாடு ஸ்டைல் மட்டன் வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.